மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 1 கண்மணியே கண்ணுறங்கு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை கண் கூட்டல் உறங்கு. 2வது வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை வாழை இலை. 3வது உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் விடை மறைந்த. குருவினா 1வது கொஸ்டின். இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் யாவை? விடை சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. 2வது கொஸ்டின். நமது வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது? விடை பக்கம் எண் 5. 5வது பக்கத்துல பாடலின் பொருள்ல இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளித்து அப்படின்னு எழுதிட்டு உணவளித்துக்கு அப்புறமா உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. இது குருவினா 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். சிறுவினா தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள்? விடை பக்கம் எண் 5. 5வது பக்கத்துல பாடலின் பொருள்ல தமிழ் சோலையில் அதுல இருந்து ஆரம்பிச்சு உறங்குவாயாக வரைக்கும் சிறுவினா 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். சிந்தனை வினா உங்கள் வீட்டில் சிறு குழந்தை இருந்தால் அதன் பராமரிப்பில் உங்களின் பங்கு என்னவாக இருக்கும்? விடை அதை நான் அன்புடன் கவனிப்பேன், அதை சிரிக்க வைக்கும் விளையாட்டுக்கள் விளையாடுவேன், பால் குடிக்க வேண்டுமென்றால் அம்மாவுக்கு உதவி செய்வேன், தூங்கும்போது சத்தம் போடாமல் அமைதியாக இருப்பேன், அது அழுதால் ஆட்டி வைத்து சாந்தப்படுத்துவேன், சுத்தமாக இருக்க கவனிப்பேன். இதுவரைக்கும் சிந்தனை வினாக்குண்டான ஆன்சர். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.